யார் வேணாலும் வந்து முதல்வர் நாற்காலியில் உட்காரலாம். கூட வந்து வேலை பார்க்குற அந்த சபார்டினேட் அவங்களோட இருக்கிற சக மினிஸ்டர்ஸ் வந்து ஒழுங்காக இருந்தாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பதவின்ட்டு ஒரு பெரிய சவால்லாம் வந்து கிடையாது. ஆனால் இங்கே தலைவரும் சரியில்லை, கீழே இருக்கிற தொண்டர்களும் சரியில்லை. இவரோட சுய சிந்தனையில் வந்து எதுவுமே வந்து நடக்கலை. இது முழுக்க முழுக்க RSS BJP ஆதரித்து தான் இவரோட சித்தாந்தம் இருக்குன்னு என்னைக்கு நமக்கு தெரிஞ்சதோ, கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுக. அவங்க வந்து பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசம்லாம் வந்து கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RSS ஆதரவாளர்கிட்ட தான் வருது. அறிக்கைகள் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா BJP காரனாக தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து யாரால் நிற்குதுன்னா முழுக்க முழுக்க விஜயோட சோம்பேறித்தனத்தால் தான் நிற்குது. வேறு யாருமே இது காரணம் இல்லை. நீங்கள் இப்போ போகிறீங்களே ரிவைசிங் கமிட்டி, இது அப்போ முன்னாடி போயிருக்க வேண்டியது தானே. இது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வர வேண்டிய படம், தீபாவளிக்கு அப்புறம் வந்து பொங்கலுக்கு வந்தது. பொங்கலுக்கும் ஏன் வரலன்னா, ஆக்சுவலாக நான் இப்போ சொல்கிறேன், நான் எங்கேயுமே சொல்ல, விஜயோட ஒரிஜினல் சம்பளம் 150 கோடி தான். இந்த 200 கோடி 250 கோடி எல்லாமே வந்து பில்டப் தான். அவரோட ஆடிட்டர் வெங்கட்ராமன், அவர் ஒரு பிராமணர். இது வந்து ஒரு பிராமண லாபி தான் வந்து விஜயை முழுக்க முழுக்க இயக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் விஜய் ஐடியில் மாட்டி விட்டதே இவனுங்க தான். துபாயில் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது என்ன, நடிகை திரிஷா தான் தலைமையில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ பிஜேபியோட முக்கிய தலைவர் வந்து அதை போய் பேசுகிறாங்க. பேசிட்டு இந்த 10 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படின்னா ஒரு தொகை சொல்கிறார். இன்ட்டு 10 டைம்ஸ் உங்களுக்கு தரோம் நாங்கள். ஸோ அப்படி இவருக்கு வந்து 2500 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து பேசப்பட்டது. 500 கோடி ரூபாய் அப்போ வந்து கொடுத்தாங்க. இப்போ அட்லியோட மனைவி வளைகாப்புக்கு போனது, வளைகாப்புக்குலாம் போகல, டீல் பேசுறது தான் போனது. பணம் வந்து கை மாறிடுச்சு. விஜயோட இடத்துல வேற யாராவது டாப் ஹீரோவா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு வந்திருப்பாங்க. விஜய்க்கு வந்து விஜய் இல்லைன்னா வேற ஒரு நடிகர் வந்திருப்பாரு. அவங்க சிவகார்த்திகேயன் வரைக்கும் முயற்சி பண்றாங்க. இப்போ நீங்க விஜய் திரிஷா மேட்டருக்கு நீங்க வந்தீங்கன்னா, இப்போ ஊடகங்கள்ல சொல்ற மாதிரியோ எல்லாம் வந்து இவங்க நண்பர்களும் அப்படிலாம் வந்து கிடையாது. அவங்களுக்கு ஆடியோ வீடியோ, அவங்க எந்த ஹோட்டலுக்கு போனாங்க, அவங்களுக்கும் ஒரு அரசியல் ஆர்வம் வந்து இருக்கு. சன் டிவி ஊடகத்தில் வந்து திரிஷா அவர்கள் வந்து பேட்டி எடுப்பாங்க. நீங்க என்ன ஆக போறீங்க, நான் சிஎம் ஆக போறேன், 10 வருஷத்துல சிஎம் ஆகும், நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கடந்து போங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன சம்பவம் நடந்தது. ஜெகதீஷ் பழனிசாமி அவரை வந்து முழுக்க முழுக்க கெடுத்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புசியான். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ளே அவர் போகாமல் பார்த்துக்கிட்டது, இவன் திரிஷா வீட்டிலே தங்க வச்சு இந்த மாதிரி வேலைகள் பார்த்தது. இது இல்லாமல் இன்னும் பிற நடிகைகள் கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நாளில் சந்திக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்றது நான் நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கான நாள் இன்னைக்கு இருந்திருக்கு. தாவேகா கட்சியினுடைய தலைவர் வந்து விஜய் வந்து தேர்தலை சந்திக்க போறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி முடிச்சு இன்னைக்கு வேட்பாளர்களை அறிவிச்சு வேட்புமனு தாக்கலும் செஞ்சுட்டாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? சினிமா காலகட்டத்தில் அவரோட நம்ம வந்து பயணப்படுறோம். ஒரு அரசியல் கட்சியா வரும்போது நம்ம வந்து ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், அனிதா வீட்டுக்கா இருக்கட்டும், இப்போ தூத்துக்குடி துப்பாசன், இப்படி வந்து அரசியல்ல வந்து மக்களோட இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை விஜய் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து இந்த அரசியல் படுத்துறோம். இப்படி அரசியல் படுத்தினா மட்டும்தான் நீங்க மக்களுக்கான ஒரு தலைவரா வந்து மாறுவீங்க. வெறும் வந்து நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு பிம்பமா, ஒரு திரை நட்சத்திரமா, ஒரு கல்ட்டா இருக்கிறது வந்து இங்க வந்து அவசியமே கிடையாது. யார் வேணாலும் வந்து முதல்வர் நாற்காலியில் உட்காரலாம். ஆனா அந்த முதல்வர் கூட வந்து வேலை பார்க்குற அந்த சபார்டினேட் அவங்களோட இருக்கிற சக மினிஸ்டர்ஸ் வந்து ஒழுங்காக இருந்தாங்கன்னா, மினிஸ்டர்ன்றது ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டர் பதவின்றது ஒரு பெரிய சவால்லாம் வந்து கிடையாது. ஆனால் இங்கே தலைவரும் சரியில்லை, கீழே இருக்கிற தொண்டர்களும் சரியில்லை. அதெல்லாமே இவரோட சுய சிந்தனையில் வந்து எதுவுமே வந்து நடக்கலை. இது முழுக்க முழுக்க RSS BJP ஆதரித்து தான் இவரோட சித்தாந்தம் இருக்குன்னு என்னைக்கு நமக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு நம்ம அந்த கட்சியை விட்டு. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி இது வந்து பின்னாடி பாஜக இருக்காங்க, RSS இருக்காங்கன்னு சொல்ல முடியுது அப்படின்ற கேள்வி வந்து முதல் மாநாட்டில் வந்து பிரகடனம் பண்ணாரு. கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுக. அவங்க பாயசம்னா, அவங்க வந்து பாசிசம்னா நீங்கள் என்ன பாயசம்லாம் வந்து கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RSS ஆதரவாளர்கிட்ட தான் வருது. அறிக்கைகள் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா BJP காரனாக தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து கேட்குறோம், ஏன் இந்த மாதிரி BJPயோட தொடர்புலாம் இல்லை, நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டோம், வாங்கினோம், இப்படி ஒரு நட்பு இருக்கும்போது தான் அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து தெரியுது இவங்க வந்து இதுக்கு முன்னாடியே செட்டிங் வந்து போட்டிருக்காங்க. துபாயில் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது என்ன,
நடிகை திரிஷா தான் தலைமையில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ பிஜேபியோட முக்கிய தலைவர் வந்து அதை போய் பேசுகிறாங்க. பேசிட்டு சரி நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும், தமிழக அரசியலுக்கு நீங்கள் வரணும், ரஜினிகாந்த் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்போ நீங்கள் வரணும் அப்படிங்கும்போது இல்லை நான் நடிச்சிட்ருக்கேன், இன்னும் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் திரை வாழ்க்கை இருக்குன்னும் போது எனக்கு இன்னும் 10 ஆண்டுகள் இருக்குது, சரி இந்த 10 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படின்னா ஒரு தொகை சொல்கிறார். இன்ட்டு 10 டைம்ஸ் உங்களுக்கு தரோம் நாங்கள், நீங்கள் சொல்கிற தொகையை விட 10 மடங்கு நாங்கள் அதிகமாக தரோம். ஸோ அப்படி இவருக்கு வந்து 2500 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து பேசப்பட்டது. 500 கோடி ரூபாய் அப்போ வந்து கொடுத்தாங்க. இடையில ஒரு 2000 கோடி ரூபாய் பெண்டிங் இருந்ததுனால இப்போ தலைவர் வந்து போனார் இல்லைங்களா, இப்போ அட்லியோட மனைவி வளைகாப்புக்கு போனது, வளைகாப்புக்குலாம் போல, டீல் பேசுறது தான் போனது, பணம் வந்து கை மாறிடுச்சு, இப்போ ஃபுல் பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இப்போ தைரியமா வந்து எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. இல்லைன்னா அந்த ஒருவேளை அந்த தொகை வரலன்னா வாங்கின 500 கோடிக்கு மட்டும் இங்கே ஆக்டிங் பண்ணிட்டு கட்சியை கழிச்சிட்டு ஒரு எலெக்ஷன் நிற்காம போயிருக்கலாம். அங்கே பணம் கொடுத்ததுனால பணம் செட்டில் ஆனதால இப்போ இந்த வேட்பாளர் தேர்வு வரைக்கும் வந்துருக்கு. அவருடைய சொத்து மதிப்பு வந்து 404 கோடி அப்படின்ற வரைக்கும் மொத்தமாக வந்துருச்சு. இதில் நிறைய வந்து கடன் கொடுத்துருக்கேன், தன்னோட மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா எல்லாருக்குமே கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 404 கோடி தான் இருக்குன்னு கணக்கு காட்டியிருக்காரு. இந்த 2500 கோடி வரவு அப்படின்றது அக்கௌண்ட்ல வந்ததுன்றது தெரியாம இருக்கு. அக்கௌண்ட்ல வரல, இது வந்து பிளாக்ல தான். ஓகே, அக்கௌண்ட்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா இதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. இந்த 404 கோடி சொச்சம் இருக்கு இல்லைங்களா, இதுலயே வந்து ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, நான் அப்போ வந்து விஜய் அவர்களை ஆதரித்து பேசுகின்ற காலத்திலே பார்த்தீங்கன்னா நான் மெயின் ஸ்ட்ரீம்லாம் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான ஊடகத்தில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். மெயின் ஸ்ட்ரீமில் பேசிகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்கிறாருன்னா, எங்கள் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போது ஒரு படத்துக்கு 1000 கோடின்ற ரேஞ்சில் அவர் வந்து அன்றைக்கி பேசும்போது அந்த நெறியாளர் என்னை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. என்னங்க நீங்கள் விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி வந்து பேசுகிறீங்க, அவர் என்ன ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு படத்துக்கே 1000 கோடின்னு சொல்கிறாருங்க. நான் சொன்னேன், ஏங்க அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தாங்க நடிக்கிறாரு, ஹாலிவுட்டில் கூட யாருக்கும் அவ்வளோ சம்பளம்லாம் வந்து கிடையாது. அவர் வந்து தவறாக சொல்கிறாருங்க, ஏதோ போகிற போக்கில் வந்து கூட்டத்தை பார்த்து ஏதோ ஒரு இதில் வந்து சொல்கிறார், அவ்வளோலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக நான் இப்போ சொல்கிறேன், நான் எங்கேயுமே சொல்ல, விஜயோட ஒரிஜினல் சம்பளம் 150 கோடி தான். இந்த 200 கோடி 250 கோடி எல்லாமே வந்து பில்டப் தான். அவர் கடைசியா வாங்கின ஹையஸ்ட் சம்பளமே பாத்தீங்கன்னா 150 கோடி தான். ஸோ இதுதான் அவரோட ஹையஸ்ட் சம்பளம். நீங்க அதை வச்சு நீங்க பார்த்தா கூட அவரோட சொத்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 2500 கோடியிலிருந்து 3000 கோடி ரூபா அவரோட சொத்து மதிப்பு. அதெல்லாம் மறைச்சுதான் இப்ப 400 கோடின்னு அவர் வந்து காமிச்சிருக்காரு. அந்த 2500 கோடி இல்லாம நான் சொல்றது, அவரோட சொத்து அசட்டு எல்லாமே சேர்த்தால ஒரு 2000 கோடி பிளஸ் தான் இருக்கு. இல்ல இப்ப இந்த டீல் பேசியிருக்காங்க பிஜேபி மூலமா வந்து இது எப்படி வேணாலும் வந்து கைமாற்றப்படும் இதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்படி இருக்க விஷயத்துல ஏன் ஜனநாயகன் படத்தை வந்து ஏன் சென்சார் விஷயத்துல இவ்வளவு லாக் பண்ணி வைக்கணும்? அதெல்லாம் வந்து பாஜக பண்ணலையா? பாஜக தரப்புல தானே இப்ப இருக்கு, சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கு, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஜனநாயகன் படம் நீங்க வந்து கேக்குறீங்க, ஜனநாயகன் படம் வந்து யாரால் நிக்குதுன்னா முழுக்க முழுக்க விஜயோட சோம்பேறித்தனத்தால் தான் நிக்குது, வேற யாருமே இது காரணம் இல்லை. நீங்கள் இப்போ போகிறீங்களே ரிவைசிங் கமிட்டி, இது அப்போ முன்னாடி போயிருக்க வேண்டியது தானே. இது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வர வேண்டிய படம், தீபாவளிக்கு அப்புறம் வந்து பொங்கலுக்கு வந்தது. பொங்கலுக்கும் ஏன் வரலன்னா உங்க கூட வந்த படம் தானே அது, பராசக்தி படம் வெளியில வந்தது இல்லை, ஏன் உங்க படம் வரலன்னா 27 கட்டு கொடுத்து அது வந்துருச்சு, ஒரு வழியா வெளியில வந்துருச்சு. இந்த படம் வராதுக்கு காரணம் என்னன்னா, வேண்டுமென்றே நிறைய இடத்துல இவங்க வந்து தவறு பண்ணியிருக்காங்க. கரூர் சம்பவம் முழுக்க முழுக்க ஷூட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. இதை நான் சொல்லலை, இப்போ நம்ம சொன்னாதான் என்ன ஒரு 2500 கோடி பணம் வாங்கிட்டான்னு சொல்லிட்டாங்க, இது வந்து ஷூட்டிங். இதெல்லாமே முன்னணி ஊடகங்களே சொல்லியிருக்காங்க. நான் தான் சொல்றேன்னே, நீங்கள் புலனாய்வு பத்திரிகைகள் யாரெல்லாம் நடத்துகிறாங்களோ அந்த நக்கீரன் கோபால் அண்ணன் கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இன்னும் வந்து சொல்லுவார். இப்போ நான் சொல்கிற தகவல் எல்லாமே அந்த மாதிரி உறுதிப்பட்ட தகவல் தான். அவரே வந்து சொல்கிறார், அந்த மாதிரி ஒரு கேமரா, இந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து பயன்படுறது தான். அதெல்லாம் இன்னைக்கு எல்லாமே சிபிஐ கிட்ட எடுத்திருக்காங்க. இப்போ ஒருவேளை இதை வந்து தமிழக அரசாங்கம் இந்த எஸ்ஐடி போட்டாங்களா, இந்த ஆணையம் வந்து இதை விசாரிச்சிருந்தாங்கன்னா இந்த கேஸுக்கு இந்நேரம் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். விஜய் உள்ளபடியே இந்நேரம் ஜெயிலில் தான் வந்து இருந்திருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் காப்பாற்றும் முயற்சியாக பாஜக தான் பார்த்தீங்கன்னா இதை யார் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜக சார்ந்தவங்க, அதிமுக சார்ந்தவங்க தான் கரூர் வழக்கை வந்து சிபிஐக்கே வந்து மூவ் பண்ணாங்க. துபாயில் வந்து டீல் பேசினதுல வந்து த்ரிஷா, விஜய், அப்புறம் பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் இருந்தார் அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ச்சியாக வந்து த்ரிஷாவுக்கும் விஜய்க்குமான நெருக்கமான உறவு இருக்கிறதெல்லாம் பேசப்படுது. த்ரிஷா எதுக்கு இந்த டீலில் தலையிடணும்? ஏன்னா ஏன் வந்து பாஜகவுக்கு இப்படி ஒரு கூட்டணியை வந்து பேசி விடணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் ஏதாவது டிமாண்ட் இருந்ததுன்னா பரவாயில்ல. இந்த கூட்டத்தை கூட்டி இப்படி ஒரு டீலிங் பேசுறதுக்கு த்ரிஷாக்கு என்ன பயன்? அதனால என்ன பயன்? இன்னொன்னு, த்ரிஷா மூலமா வரணும்னு பாஜக நினைச்சதா? டைரக்டா அணுகணும்னு நினைக்கலையா?
அப்படி ஒருவேளை த்ரிஷா கூட வரணும்னு நினைச்சா விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து உண்மையாவே நெருக்கமான உறவா தான் இருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது இல்லையா? அது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான வட்டம் தேவை. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு டீல். ஒருத்தரோட லைஃப் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சி. விஜயோட லைஃப் அது வந்து மேலேயும் வரலாம் கீழேயும் போகலாம். அவரோட லைஃப் உண்மையிலேயே பணையம் வைக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து துடிச்சிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை எப்படியாவது உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சபட்ச நத்திரம். இவரோட 10 மடங்கு பெரிய நட்சத்திரம் வந்து திரு ரஜினிகாந்த் அவர். அவரே வந்து முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகும்போது அவங்க வந்து வெக்ஸ் ஆகுறாங்க. ஸோ அடுத்த கட்டமா நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அந்த இடத்துல பலி ஆயிட்டாருன்னு நம்ம சொன்னாலும் விஜயோட இடத்துல வேற யாராவது டாப் ஹீரோவா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு வந்திருப்பாங்க. விஜய்க்கு வந்து விஜய் இல்லைன்னா வேற ஒரு நடிகர் வந்திருப்பாரு. அவங்க சிவகார்த்திகேயன் வரைக்கும் முயற்சி பண்றாங்க. இப்ப இல்ல, திரு எம்ஜி ராமச்சந்திரன் காலத்துல இருந்து தொடர்ச்சியா இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா பிஜேபின்னு ஒரு கட்சியே கிடையாது. 1980 தான் வந்து பிஜேபின்னு ஒரு கட்சி வந்து வருது. ஆனா அதுக்கு முன்னாடில இருந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இந்த முயற்சிகளை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல மாட்டின ஒரு அந்த வலையில சிக்கின ஒரு சுறா தான் பாத்தீங்கன்னா விஜய். ஸோ அவருக்கும் தேவை இருந்தது. அவருக்கும் முதல்ல ஒரு நாற்காலியில மேல ஒரு ஈர்ப்பு, ஒரு நோக்கம் இருந்தது. ஏன் த்ரிஷா வந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பிராமணர் லாபியை தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. பிராமணர்கள் தான் இதை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து நம்புவாங்க. விஜயை நம்புறதை விட இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து த்ரிஷாவை தான் நம்புறாங்க. இப்போ நீங்க விஜய் த்ரிஷா மேட்டருக்கு நீங்க வந்தீங்கன்னா, இப்போ ஊடகங்கள்ல சொல்ற மாதிரியோ எல்லாம் வந்து இவங்க நண்பர்களோ அப்படிலாம் வந்து கிடையாது. என்னோட நண்பர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி. அவங்க வந்து திருமதி சங்கீதா அவர்களுக்கு வந்து விஜயோட வீட்டுக்கு வர மாட்டேன்றார், இந்த மாதிரிலாம் நிறைய சிக்கல்கள், ஒரு சந்தேகம் வரும்போது அப்போ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு ட்ரை பண்ணணும்னு சொல்லும்போது என் நண்பர் தான் வந்து அதை வந்து டிடெக்டிவ் அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. அப்போது நிறைய எங்ககிட்ட தரவு வந்து இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டதுக்கெலாம் எங்களால் தரவாக வந்து சொல்ல முடியும். அவங்க ஆடியோ வீடியோ, அவங்க எந்த ஹோட்டலுக்கு போனாங்க, என்ன ஃபுட்டு சாப்பிட்டு இருக்கா, அவங்க கிட்ட ஆதாரங்கள் இருக்கா? என்கிட்ட இல்லை. நாங்கள் வந்து ஒரு வேலை பண்ணோம், அதை வந்து உரியவர்கிட்ட வந்து கொடுத்தாச்சு. அதுதான் நியாயம் தரணும். நம்ம வந்து காப்பி நம்ம கையில் வச்சுக்கூடாது. அது வந்து திருமதி சங்கீதா அவர்கள்கிட்ட வந்து இருக்கு. பட் அதுக்கு வந்து நேரில் கண்ட சாட்சி நான். இப்போ நான் வந்து அந்த வாகனத்திலே வந்து போயிருக்கோம், விஜயோட காரை பின்தொடர்ந்து போயிருக்கோம். அவர் எங்க போனாருன்னு நம்மளால சொல்ல முடியும். ஆதாரங்கள்லாம் யாரு வந்து அதை அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டோம். தேவைப்பட்டால் அந்த ஆதாரங்களை இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து அவருக்கு வந்து கோர்ட் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் அந்த ஆவணங்கள்லாம் வெளியிடுறது கூட தயாராக தான் இருக்கும். நம்ம வந்து எதுக்குமே இப்போ நான் பேசுகிற எதுக்குமே நான் தான் பொறுப்பு. எதுவுமே நம்ம ஆவணம் இல்லாமலோ நம்ம வந்து சாட்சிகள் இல்லாமலோ நம்ம வந்து பேசல. அந்த மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் மேல நம்ம வந்து காழ்ப்புணர்ச்சி பேசணுன்ற அவசியம் நமக்கு வந்து கிடையாது. ஸோ இந்த உறவு வந்து அப்போ உண்மைதான், த்ரிஷாக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய பல கட்டங்களாக வீட்டிலே பேசப்பட்டது. அவங்க குடும்பத்தோட நான் நெருக்கமா இருந்தனால நம்ம சொல்ல முடியும். திரு சங்கீதா அவர்களும் சரி, விஜய் அவர்கள்கிட்ட நேரடியாக பேசப்பட்டது. அப்புறம் வந்து எஸ்ஏசி அவர்கள், அப்புறம் அவங்க சைட்லேருந்து திருமதி சங்கீதா அவர்கள் சைட்லேருந்து சொந்தக்காரங்களாம் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் அதுவும் வந்து சரி வரல. அப்புறம் வழக்கறிஞர் மூலிமா பேசினாங்க, அது சரி வரல. குழந்தைங்களை வச்சு பேசினாங்க, சரி வரல. ஸோ இவர் வந்து என்னென்னா வேணான்ற முடிவுக்கு வந்து வந்துட்டார். நான் த்ரிஷாவோட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 to 7 ஆண்டுகள் ஆச்சு அவர் வந்து அவங்களோட போய். ஒரே பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோரில் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் மேலே கீழே வீடு. இவர் தான் 40 கோடி ரூபா கொடுத்து த்ரிஷாக்கு இவர் தான் வீடு வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் ஏன் விஜய் வந்து இதில் காட்டலன்னு தெரியல. இதில் அதெல்லாம் வரவே இல்லை. த்ரிஷா வந்து இந்த டீல் பேசுறாங்க, ஒரு நம்பிக்கைக்குரிய நபருக்கு மூலமா தான் போறாங்க அப்படின்னு சொல்லி இதுல த்ரிஷாக்கு என்ன பலன் இருக்கு? த்ரிஷா வந்து நீங்க முன்னாடி பார்த்துருக்கலாம். அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கும் ஒரு அரசியல் ஆர்வம் வந்து இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க கோர்வையா பார்க்கணும். ஒரு விஜய் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு தொகுப்பாளி ஒரு பாப்பா ஒருத்தன் கேட்குறாங்க, சார் அரசியல் பற்றி உங்களோட புரிதல்னா எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறார். அதே ஒரு வாரத்தில் இன்னொரு நிகழ்ச்சி சன் டிவி ஊடகத்தில் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து பேட்டி எடுப்பாங்க. நீங்க என்ன ஆக போறீங்க? நான் சிஎம் ஆக போறேன். நிஜமா அப்படின்வாங்க. நிஜமா நான் சிஎம் ஆக போறேன், 10 வருஷத்துல சிஎம் ஆகும். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கடந்து போங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன சம்பவம் நடந்தது. விஜய்க்காக டீல் பேசுன த்ரிஷா தான். இதெல்லாம் மைண்டில் வச்சுருந்தா த்ரிஷா வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கோர்மை இவங்களுக்கு 2 பேருக்கான நட்பு பார்த்தீங்கன்னா குருவி படத்துலேருந்து இருக்குது. குருவி படம் நீங்களே பார்த்துங்க, அது மோர் தென் 15 years ஆச்சு அந்த படம் வந்து. ஸோ அப்போதுலேருந்து இவங்க 2 பேருக்கும் நட்பு இருக்குது. திருவோணத்தை மீறிய உறவு. இன்னைக்கும் அவர் வெளியில் வந்தாருன்னா ஒரு கும்பல் போய் கூடி நிற்கிற மாதிரி ஆதரவு இருக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? இந்த ஆதரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சினிமா நடிகர் வந்து நம்ம சினிமா நடிகராக வந்து பார்க்குறதே இல்லை. இப்போ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் கூட நிறைய ஸ்டார்ஸ் இருப்பாங்க. அவங்கள வெறும் நடிகர்களாக மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எதுவும் இன்ஸ்பயர்லாம் ஆக மாட்டாங்க. நம்மக்கிட்ட தான் இந்த சினிமா கலாச்சாரம் வந்து அதிகமாக இருக்குது. அவர் வந்து கிருஷ்ணர் வேடங்கள் ரொம்ப நல்லா நடித்தார். என்டிஆர் அப்படியே தத்துரூபமாக கிருஷ்ணர் மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு அவர் ஆந்திராவுக்கு சிஎம் ஆக்குனாங்க.
ஸோ அந்த மாதிரி இங்க வந்து மிகப்பெரிய ஒரு அப்படி அதை பயன்படுத்தி தான் எம்ஜிஆரும் வந்தார். எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய ஒரு திறமைசாலியோ திறமை சிறந்த ஒரு பேச்சாளரோ அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. 40 வயசுல தான் அவர் ஹீரோவா ஆகுறாரு. அது கூட எப்படி வந்து பெரிய நடிகராகினார்னா, கலைஞர் வந்து வசனம் எழுதி கதை வசனம் எழுதி அந்த வசனங்கள் மூலியமா தான் அவர் வந்து பிரபலமாகறாரு. குறுகிய நாட்கள்லேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து சினிமால இருந்து, ஆனால் 30 ஆண்டுகள் வந்து இருந்தார், சினிமா துறையில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, சினிமாக்காரங்களாக பார்க்கணும், அரசியல்வாதியாக பார்க்கணும், மருத்துவராக பார்க்கணும் அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு வந்து இல்லை. அதனோட வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கையில் எடுத்துக்கிறாரு. ஏற்கனவே இப்போ பணமும் உங்களுக்கு கொடுத்தாச்சு, பேக்ரவுண்டில் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உங்க கூட இருக்கும்போது அசாத்திய திறமை வருது. ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லவர்கள்லாம் ஒவ்வொருத்தராக கட் பண்ணி வர்றாரு. தன்னை வளர்த்த, தன்னை வந்து உருவாக்கிய அப்பா வேணாம், அம்மா வந்து நல்லது சொல்லுவாங்க, அதனால அம்மா வேணாம், பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பாசத்தை காட்டி வீட்டுக்குள்ளே கட்டி போடுவாங்க, குறைஞ்சபட்சம் உன்னை நல்வழிப்படுத்துவாங்க. ஒரு பெண் குழந்தை மனைவிக்கு வந்து நீங்கள் சொல் பேச்சு கேட்கலாம், பெண் குழந்தை இப்போ நான்லாம் என் பொண்ணு சொல்லிச்சுன்னா என் பொண்ணு பேச்சுக்கு வந்து மறுப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்த பெண் குழந்தைலாம் இருந்ததுன்னா நம்மளோட இலக்கு வந்து வேற. நம்ம வந்து ஏற்கனவே கை நீட்டி காசு வாங்கியாச்சு, நம்ம முதலமைச்சர் நாற்கல்ல உட்காரணும்னு கனவு கண்டாச்சு. இந்த கனவுக்கு இவரெல்லாம் தடையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு விஜய் வந்து புறக்கணிக்கிறார். அப்போ திட்டமிட்டு புறக்கணிக்கிறாருன்னா அப்போ அதில் அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ண விஷயத்தில் வந்து ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, ஃபிசிக்கலி மென்டலி அந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்திருக்குன்றது உண்மைதான். ஏன் அதுதான் சொல்றேன்னா, நீங்க பின்புலத்தை பார்க்கணும். விஜய் வந்து உண்மையிலேயே சொல்றேன் ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு கேரக்டர், எதுக்கெடுத்தாலும் பயப்படுற ஒரு மனிதர். ஏன் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ஆக்ரோஷமா மாறுறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பின்புலம் வந்து இருக்கு, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, பிஜேபியோட பேக்ரவுண்ட் இருக்கு, உங்களுக்கு பணம் இருக்கு. இந்த பக்கம் ஒரு நடிகை வந்து எதுவாக இருந்தாலும் நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு திரிஷா அண்ட் ஃபேமிலி, திரிஷா கூட நான் சொல்றேன் திரிஷாவோட அம்மா. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்கு கொடுக்கும்போது ப்ளஸ் கூட இருக்கணும் எவனுமே ஒருத்தனும் யோகியனே கிடையாது. இப்போ வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இடையில விஜயை வந்து வச்சு என்னெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும், விஜய் வச்சு நம்ம எப்படிலாம் பணம் பண்ண முடியும்னு இப்போ இருக்கவங்களுக்கு வந்து தெரியும். அவரை முழுக்க வணிகமாக மாற்றிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்னன்னா விஜய் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறது இவங்க வந்து விரும்பலை. ஸோ நான் ரொம்ப நாசுக்காக பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அவர் வந்து தீய பழக்கங்களுக்காக அவர் வந்து ஆட்படுத்தி அவர் உடம்பை வந்து கெடுத்து சினிமாவுக்கு அவரை ஃபிட் இல்லாமல் ஆக்கி அவரோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் பயன்படுத்து இதெல்லாம் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்து. என்னங்க சொல்றீங்க, போதைப் பொருள் பயன்படுத்தினாங்க எல்லா இடத்துலயும் போதை. இப்போ இன்னைக்கு முதற்கொண்டு போதை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றோம். அதை பேசுறதுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். விஜயோட இருக்கிறவங்க யாருமே வந்து ஒழுக்கமானவங்க கிடையாது. விஜயும் பார்த்தீங்கன்னா முழு நேரம் குடிகாரர் தான். நான் என்னால் ஓப்பனாகவே சொல்ல முடியும் என்னால். ஸோ இந்த மாதிரி தற்கூரித்தனமாக அவரை கெடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்கே வந்து தேவைகள் இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி அவரை வந்து முழுக்க கெடுத்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ளே அவர் போகாமல் பார்த்துக்கிட்டது, இவன் திரிஷா வீட்டிலே தங்க வச்சு இந்த மாதிரி வேலைகள் பார்த்தது. இது இல்லாமல் இன்னும் பிற நடிகைகள் கூட இருக்காங்க. 2020 இருந்து தன்னோட மனைவிக்கு இவ்வளோ பெரிய மென்டல் டார்ச்சர், ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் நடந்தது, மென்டல் ஹராஸ்மெண்ட் நடந்தது உங்களுக்கு தெரியுன்றீங்க. நிறைய போதைகளுக்கு அடிமையாக இருக்காரு, குடிக்கிற விஷயங்கள் எந்த ஹோட்டல் இருக்குன்ற பில்லு வரைக்கும் தெரியுன்றீங்க. த்ரிஷாவோட திருமணத்தை மீறிய தொடர்பில் இருந்திருக்காரு, அது இல்லாமல் பல நடிகைகளோட இருக்காருன்றீங்க. இவ்வளோ ஒரு மோசமான மனிதரை எப்படிங்க ஆதரிச்சு கட்சி ஆரம்பிக்கும் போது கூட போய் நின்னீங்க? அந்த குடும்பத்தோட வேண்டுகோள், இப்போ நீங்க சொல்றீங்கல்ல எஸ்ஏசியோட வேண்டுகோள், சகோதரி சங்கீதாவோட வேண்டுகோள், எல்லாமே திருட்டு பசங்களா இருக்கானுங்க, நம்மால் யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றை அடிப்படையில் மட்டும்தான் நானும் ஒரு சில இன்னமும் ஒரு சிலர் இருக்காங்க. அது வந்து நான் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா எங்களுக்கு தகவல் பரிமாறதுக்கு ஒரு ஆள் வேணும்ன்றத ஒரு அடிப்படை. அதுக்காக நம்ம வந்து வேவு பார்க்கலாம் அவரை போல. அவரை சரி பண்ணணும். குழந்தைகள் இருக்காங்க, குடும்பம் இருக்கு, மனைவி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை சரி பண்ணணும்னு இன்னமும் நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ நம்ம ஒரு தப்பு நடக்குதுன்னு நமக்கு வந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தப்பு நீங்க தடுக்கிறதுக்கான வழிகளே நீங்க வந்து பண்ணல. இப்போ உலகத்துல 1000 பேர் தப்பு பண்றாங்க, எல்லாரையும் திருத்திட்டு இருக்க முடியுமா? அதுதான் என் வேலையே. நான் பாத்தீங்கன்னா குடிக்காரர்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்வழிப்படுத்துறது, மக்களுக்கு வந்து சேவை செய்யறது, இதெல்லாம் தான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ குடிகாரனை எடுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்கிறோம், போதையில் விழுந்து கிடப்பான், எல்லாரையும் அடிப்பான், போலீஸ்காரனே அடிப்பான், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் வரும், நாங்கள் போய் மருத்துவமனையில் சேர்ப்போம், அவன் மருத்துவரே அடிப்பான், என்னையே அடிச்சிருக்கானுங்க. இங்கெல்லாம் பாருங்க காயம் இருக்கு, ஒருத்தன் கத்தியில வெட்டினது தான் இது. குடிபோதையில் வந்து மருத்துவமனையில் சேர்க்கும் போது வெட்டினான். அதுக்காக நம்ம வந்து அவனை ரோட்ல விட்டு போக முடியாது. அவனுக்கு வந்து அவன் சுய சிந்தனையே இல்லை. அப்போ அவனை சிந்தனையை தெளிய வைக்கிற வேலை நமக்குன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் அது பயனில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முழுக்க வெளியில் வரும்.
வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அந்த சொத்து மதிப்பு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறதுல வந்து மனைவிக்கு கடன் கொடுத்துருக்கேன், அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்கேன், அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் கூட நான் ஒத்துப்பேன். எங்கேயாவது ஒரு உலகத்தில் ஒரு அப்பா போய் பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரா? எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க? இன்னொரு விஷயம் இதோட தொடர்ச்சியாக கேட்குறேன். ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அவர்கிட்ட இருக்க சொத்து மதிப்புகளை மறைச்சிருக்காரு, நிறைய விஷயத்த வேற பேர்ல மாத்திருக்காரு, வித்திருக்காருன்றாங்க. அதுல த்ரிஷாவும் இணைப்புல இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இது எந்த மாதிரி டெர்மினாலஜினா லீகலா வந்து மாத்துவாங்க. லீகலா நீங்க வந்து எழுதும்போது என்னன்னா, இப்போ நீங்க சொத்து மதிப்பை குறைச்சி காட்டணும்னா நான் உங்களுக்கு கடன் கொடுத்தேன், இவங்களுக்கு இப்போ நானே வந்து இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து என்னோட சொத்தை நான் வந்து கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா, லீகலா என்ன பண்ணலாம்னா, அவருக்கு நான் வந்து கடன் கொடுத்துருக்கேன், அந்த கடனுக்கு பதிலாக அவர்கிட்ட இருந்து நான் வந்து சொத்தை நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பணமே கொடுக்காம டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணலாம். இது வந்து அரசாங்கத்தை வேற ஒரு ஆளுக்கு பண்ணலாம், சொந்த பிள்ளைங்களுக்குமா? இல்ல மனைவி மேலேயாவது ஒரு பிரிவு இருக்கு, மனைவி மேல சங்கடங்கள் இருக்கு, 2 பேருக்கும் மனஸ்தாபம், ஒத்து வரல, பிரிஞ்சிருக்காங்க, அதனால நான் கொடுத்த பணத்தை கேட்கிறேன், இவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. பெத்த பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு லிஸ்ட். நீங்க சொல்லுங்க, இது எவ்வளவு கீழ்த்தரமான வேலை. இந்த கீழ்த்தரமான வேலை யார் செய்யறாங்கன்னா, அவரோட ஆடிட்டர் வெங்கட்ராமன். அவர் ஒரு பிராமணர். இப்ப நான் சொல்றது நீங்க எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து ஒரு பிராமண லாபி தான் வந்து விஜய முழுக்க எழுதுறாங்க, இயக்குறாங்க. இதை முழுக்க இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறது பாத்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா விஜய் ஐடில மாட்டி விட்டதே இவனுங்க தான். இந்த வெங்கட்ராமன் அண்ட் கோ தான். இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் வேட்பாளர் தான். அவர் கட்சியில பொருளாளரும் வச்சிருக்காரு. இவங்க நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப விஜய பத்தி நான் இவ்வளவு தூரம் நான் பேசினாலும் விஜய பத்தி யாராவது தனிப்பட்ட முறையில் பேசினா எனக்கு கோவம் வரும். அவரை வந்து திட்டாதீங்க அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதா கூட முதல்ல நான் போய் நின்று காப்பாற்ற பார்ப்பேன். ஆனா இப்ப விஜய் சுத்தி இருக்க ஆட்கள் எல்லாமே விஜய்க்கு ஒரு ஆபத்துனா அவரை நட்டாத்துல விட்டு ஓடி போறவனுங்க தான். ஏன்னா அவங்க எல்லாம் விஜயை பாத்தீங்கன்னா ஒரு பணம் கொடுக்கின்ற ஒரு ஆளாகும், அது சொல்லுவாங்க தங்க முட்டை போடுற வாத்தா தான் பாக்குறாங்களே. இந்த வார்த்தை மொத்தமா அறுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா அறுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து விஜய் எப்ப தெளிஞ்சு வருவார்னு பாத்தீங்கன்னா 2026 எலெக்ஷன்ல வந்து சம்மட்டி அடி விழும். குடும்பமும் வந்து கண்டிப்பா நிச்சயமா வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டைவர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பிள்ளைகள் வந்து அவரை விட்டுட்டு போகும்போது நடுத்தருல நிற்கும் போது தான் அந்த 41 பேரை கொன்னோம்ல, அந்த பாவமும் அந்த கர்மாவும் குடும்பத்தெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் ஏமாத்தினது, நம்மள நம்பின ரசிகனை ஏமாத்தினது, மக்களை ஏமாத்தினது எல்லாம் வந்தீங்கன்னா அப்பதான் காலம் கடந்த ஞானமா வந்து பிரயோஜனம் இல்லை. கர்மா வந்து விடாது. அவ்வளவுதான் நம்மளால சொல்லணும். ஓகே, நிறைய விஷயம் பேசணும். உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.